previous year question GK la article 148 of the Indian constitution deals with. So article 148 வந்துட்டு எதை வந்துட்டு டீல் பண்ணுது அப்படின்றத இங்க क्वेश्चन. இந்த 148 என்ன அப்படின்ற ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கான ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் பார்த்துடலாம். ஆர்டிகல் 148 இருந்து ஆர்டிகல் 151 வரைக்கும், அதாவது பார்ட் 5 இருக்குமா. ஸோ நம்ம பார்ட் 5ல வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் பேஸ் பண்ணி நம்ம படிச்சிருப்போம். இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல தான் வந்துட்டு இந்த 148ல இருந்து 151 வரைக்கும் வந்துட்டு ஆர்டிகல் வந்துட்டு சொல்லுது. யாரை பற்றி சொல்லுதுன்னா கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, CAG அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இவரை பற்றி தான் இந்த 4 ஆர்டிகல் சொல்லுது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ரீவியஸ் கொஸ்டினில் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. 148 வந்துட்டு CAG அப்படின்னு ஒருத்தர் வந்துட்டு இருக்கணும் அப்படின்றதோட அவரோட அப்பாயின்மெண்ட் அண்ட் அவரோட நியமனத்தை பற்றி வந்துட்டு சொல்லுது CAG. 149 வந்துட்டு டியூட்டிஸ் அண்ட் பவர்ஸ், அவருக்கு என்னெல்லாம் வந்துட்டு கடமை இருக்குது, ஆனால் என்னெல்லாம் வந்துட்டு அதிகாரங்கள் இருக்குது அப்படின்றத சொல்லுது. இது எல்லாமே CAG, கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, அவரை பற்றி தான் சொல்லுது. அண்ட் ஆர்டிகல் 150 வந்துட்டு ஃபார்ம்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட், அவர் வந்துட்டு மத்திய மற்றும் மாநில அரசுகள் 2 பேர் இருக்காங்களா, ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கிற கணக்கு வடிவத்தை வந்துட்டு அவர் வந்துட்டு பராமரிப்பு பண்ணணும், அதான் வந்துட்டு சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஆர்டிகல் 151ல் வந்துட்டு அவரோட ரிப்போர்ட், அவர் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் 2 பேருக்குமே தனித்தனியான ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். அண்ட் ஸ்டேட்டுக்கு வந்துட்டு ஆளுநர்கிட்டையும், சென்ட்ரலுக்கு வந்துட்டு ஸ்டேட்டுக்கு வந்துட்டு கவர்னர்கிட்டையும், சென்ட்ரலுக்கு வந்துட்டு குடியரசுத் தலைவர்கிட்ட பிரசிடென்ட் கிட்டையும் வந்துட்டு அந்த ரிப்போர்ட்டை வந்துட்டு சமர்ப்பிக்கணும். அதுக்கப்புறம் அதை பார்லிமெண்ட்டில் வந்துட்டு பார்லிமெண்ட் அல்லது சட்டமன்றத்தில் வந்துட்டு தாக்கல் செய்கிறத பற்றி சொல்கிறது அந்த ஆடிட்டர் ரிப்போர்ட். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 151 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டேட் சென்ட்ரல் 2க்குமே வந்துட்டு அவர் சப்மிட் பண்ணும். ஸ்டேட்டில் வந்துட்டு கவர்னர் கிட்டையும், சென்ட்ரலில் வந்துட்டு பிரசிடென்ட் கிட்டையும் சப்மிட் பண்ணும். அண்ட் தனித்தனியாக வந்துட்டு நாடாளுமன்றத்தில் பார்லிமெண்ட்லேயும் சரி, லெஜிஸ்லேட்டிவ்லேயும் சரி, சட்டமன்றத்துலையும் அவர் சப்மிட் பண்ணும் அப்படின்றத பற்றி தான் சொல்லுது. ஸோ CAG அவரை பற்றி சொல்கிறது 4 ஆர்டிகல் தான். இதை நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்ட் 5 வந்து எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். பார்ட் 5ல எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்னு பார்க்கலாம். பார்ட் 5 50 to 78 வரைக்கும் பிரசிடென்ட்டை பற்றி சொல்லுது. அப்புறம் ஆர்டிகல் 79லேருந்து 122 வரைக்கும் பார்லிமெண்ட்டை பற்றி சொல்லுது. 123 வந்துட்டு ஆர்டினன்ஸை பற்றி சொல்லுது. அண்ட் 124லேருந்து 147 வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டை சொல்லுது. 148லேருந்து 151 வரைக்கும் CAG, கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவை பற்றி சொல்லுது. இந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கும் போது எதுவுமே மிஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாகவே எந்ததுன்னு பார்த்துக்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் சி, CAG, கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஆர்டிகல் 148 வந்துட்டு கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவை பற்றி தான் சொல்லுது. ஸோ இவரை பற்றி சொல்கிறது 4 ஆர்டிகல் தான். ரிப்பீட்டடாக கேட்க சான்ஸ் இருக்குது, கண்டிப்பாக இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.